பாபேல் என்றால் வந்து சிதறடிக்கப்பட்ட வந்து சிதறடிக்கிறது தான் பாபேல் அப்படின்னு அவர் போட்டிருக்காங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா கிமு 2064 அப்போ வந்து நோவாவுடைய சந்ததியார் தான் வந்து நிம்ரோத். அவர் வந்து ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு பெருமைக்காக வந்து ஒரு பெரிய பாபேல் கோபுரம், ஒரு பெரிய கோட்டை கட்டணும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நிம்ரோத் வந்து ஒரு ஐடியா யூஸ் பண்ணி செங்கலை சூடு பண்ணி அதை வந்து சுண்ணாம்பால் தேய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாபேல் கோபுரத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட்டிக்கிட்டு இருக்கும்போது மேலேருந்து பார்த்த ஆண்டவர் வந்து என்ன பண்ணாருன்னா வந்து இவங்களுக்குள்ள பெருமை வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணாருன்னா வந்து அந்த காலத்தில் பேசியிருந்தது வெறும் ஒரே ஒரு மொழி தான். அந்த ஒரு மொழி வந்து எபிராயம். அந்த மொழியை வந்து ஒரு மொழியை என்ன பண்ணாருன்னா பல மொழியாக ஆக்கி அதை சிதறடிச்சார். மொழிகளை சிதறடிச்சு அதனால் என்ன பண்ணா ஒவ்வொருவர்களுக்கும் சண்டை சச்சரவு. அதனால் கல் எடுக்க சொன்னால் செங்கல் எடுப்பான், செங்கல் எடுக்க சொன்னால் சுண்ணாம்பு எடுப்பான். அதனால் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்க. பாபேல் கோபுரமே சிதறடிக்கப்பட்டது. பாபேல் கோபுரம் மட்டும் கட்டப்படலைன்னா இப்போ லாங்குவேஜ் பீரியட் அப்படின்னு ஒன்று இருந்திருக்குன்றது. இல்லைன்னா நம்ம எபிரேயம் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்போம். யாப் சந்ததியார் வந்து எங்கே போனாங்கன்னா ஜெர்மனி, சிரியா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று ஆரம்பித்தாங்க. காம் சந்ததியார் வந்து இந்தியா, ஏஷியா, இந்தோனேஷியா இந்த மாதிரி வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று பாபேல் கோபுரம் வந்து